பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு தர மறுத்த கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து பெற்றுத்தர பகவான் கிருஷ்ணனை பணிக்க அஸ்தினபுரம் பகவான் கிருஷ்ணன் சென்று அவன் அதர்மத்திற்கு துணை நிற்பதால் அவனுடைய குலமே நாசமாக போகிறது என்பதனை சுட்டிக்காட்டியும் பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காம்தாரி உட்பட எவ்வளவோ பேர் நல்ல விஷயங்களை கூறியும் அதனை செவிமடுக்காத துரியோதனன் தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தான். விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். இதற்கு தீர்வு யுத்தமே என, யுத்தம் என்பது கடைசியாக வைக்கப்பட வேண்டியது. காரணம், நிறைய உயிர்கள் போவதால் யுத்தத்தை அவ்வளவு எளிதில் வரவேற்பதில்லை. ஆனால் எவ்வளவோ முறை தூதுவிட்டும் கெஞ்சியும் நான் 5 கிராமங்களை கொடு என்று கேட்டும் தர மறுக்கிறான் துரியோதனன். அப்போ இவ்வளவு தூரம் கேட்டும் அவன் தர மறுத்ததால் அது அதர்மே, களி, இதை கண்டிப்பாக அழித்தாக வேண்டும். இதற்காகவே பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம். அப்போ குந்தியை சந்தித்தான் பகவான் கிருஷ்ணன். உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறதா? இவ்வளவு தயையோடு இருப்பது அவளுடைய தாய்க்கே பிடிக்கவில்லை. ஏன்னா சத்திரிய வம்சத்தில் பிறந்து இப்படி தயை என்று இருக்கிறானே என்று குந்திக்கு மன வருத்தம் தான். ஒரு சத்திரிய தாய் எப்படியெல்லாம் தன்னுடைய மக்களுக்கு தைரியத்தை கொடுக்க முடியுமோ அப்பேற்பட்ட மிக நீண்ட உபதேசத்தை கொடுத்தாள். இதனை பீஷ்ம துரோணாதிகள் கேட்டு அவர்களும் தங்களுடைய பங்குக்கு துரியோதனிடம் சொல்கிறார்கள், நாங்கள் இருப்பதே சொல்ப ஆயுள்தான். அப்படின்னா மறைமுகமாக இந்த யுத்தத்தில் நாங்கள் வீழத்தான் போகிறோம் என்பதனை துரியோதனனுக்கு சுட்டி காட்டியும் அதை செவிமெடுக்க தயாராக இல்லை. கர்ணனை சந்தித்து அவனுடைய பிறப்பனுடைய ரகசியத்தை கூறி பாண்டவர்களில் மூத்தவன் நீ ராஜ்யம் ஆள வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் கூறியும் அதை மறுத்தான் கர்ணன். நேர உபப்ளாவ நகரத்திற்கு சென்று இங்கு என்ன நடந்ததோ பாண்டவர்களிடம் கூற, யுத்தம் இன்னும் 7 நாட்களில் ஆரம்பமாக போகிறது என்று தர்மராஜன் குருட்சேத்திரத்திற்கு சென்று அங்கு கூடாரங்களை அமைத்து உணவு ஓய்வு எடுக்கக்கூடிய இடங்களை தயார் செய்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை அளித்து யுத்தத்துக்கு தயாரானான். இந்த நேரத்தில் பாருங்க, பாண்டவர்கள் தூதுவனை அனுப்புவது போல் துரியோதனன் சகுனியனுடைய மகனான உலூக்கனை அனுப்பி எவ்வளவு அதர்ம வார்த்தைகளை பிரயோகித்து ஒருவருடைய மனதை காயப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் தூதுவனுக்கு சொல்லி துரியோதனன் அனுப்பி வைத்தான். அவனுக்கே பயம். அவன் என்ன பேச போகிறான் என்பதனை கேட்டால் நிச்சயம் நம்மை உயிரோடு விடமாட்டார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சும் நான் தூதுவனாக வந்துள்ளேன், என்னம் எதுவும் செய்யக்கூடாது என்று ஆரம்பித்து அவன் சொன்ன வார்த்தைகளை ஆரம்பித்தான். அத்தனையும் கேட்ட தர்மராஜன், ஏன்னா இந்த வார்த்தைகள் எதுவுமே உன்னுடையது அல்ல, துரியோதனுடைய வார்த்தைகள். நீ தூதுவனாக வந்துள்ளாய், நீ தாராளமாக இங்கே இருக்கலாம், இல்லை இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னா தாராளமாக கிளம்பலாம். அவனிடமும் தயை காண்பித்தான் தர்மராஜன். இப்போ 2 பேரும் தூது சொல்லியாச்சு, 2 பேரும் யுத்தத்திற்கு தயாராச்சு. இந்த நேரத்தில் வேதவியாசர் திருதராஷ்டிரனை சந்தித்து போரில் யார் வெல்வார்கள் என்பதை முன்கூட்டியே அறிய முடியுமா என்று கேட்க, அதற்கு சகுன சாஸ்திரங்கள் இந்த அறிகுறிகள் நமக்கு கேட்டோமே ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய வெற்றியினுடைய அறிகுறி அல்லது தோல்வியினுடைய அறிகுறி என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் என்று சகுன சாஸ்திரத்தை பற்றி விளக்குகிறார்கள். இப்போ திவ்ய திருஷ்டியை சஞ்சயனுக்கு வேதவியாசர் வழங்கியதால் சிறிது நாட்கள் கழித்து சஞ்சயன் திருதராஷ்டிரனை காண வந்தான். அப்பா, யுத்தம் ஆரம்பித்து விட்டது,
சுமார் ஒரு 10 நாட்கள் முடிந்தனவே, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் கேட்க, சஞ்சயனுடைய முதல் வார்த்தை, பீஷ்மர் வீழ்ந்தார் அப்படி. ஐயோஹோ, அஸ்தினபுரத்தினுடைய தூண், இவரை நம்பி அல்லவா என்னுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக காப்பார் என்று நம்பியிருந்தேன், அவரையே நாம் இழந்தோமே, அவருடைய சாவிற்கு நானே காரணமாகிவிட்டேனே. அப்போ பீஷ்மர் விழ வேண்டும் என்றால் என்ன நடந்தது என்பதனை தெளிவாக கூறு அப்படின்னு திருதராஷ்டிரன் கூற, அந்த முதல் நாளிலிருந்து சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்வது போல ஆரம்பமாகிறது. யுத்தத்தினுடைய ஆரம்ப நாள் வெடியற் காலை வேளை. இரு பக்கமும் பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி யாகங்களை யஜ்ஞங்களை செய்து தட்சிணைகள் பலவாறு யோக்கியர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு பிரார்த்தனை, நாங்கள் வெல்ல வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை இருவரும் செய்து தான தர்மங்களை அளித்தனர் அப்படின்னு. மகாபாரதனுடைய சாரமே பகவத்கீதா. இந்த இடத்தில் பகவத்கீதா பர்வம் என்றே ஒன்று ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவத்கீதை என்பது நேற்று எப்படி வேதங்களுடைய சாரம் ஏதோ அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நினைக்காதீர்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளில் ஏற்படுகின்ற அநேக துக்கங்களுக்கு விடை எங்கு கிடைக்கிறதுனா பகவத்கீதை. நம்மளுடைய வாழ்வியலை மிக அற்புதமாக பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கூறுவது போல் நீங்கள் அதை உள்ளார்ந்து படித்தீர்களேயானால் உங்களுக்கே எழுதப்பட்டதாக தோன்றும். அதுவே பகவத்கீதை. இப்போ இந்த இடத்துல தர்மராஜனுக்கு மிகப்பெரிய குழப்பம். நம்மளுடைய சைன்யங்கள் 7 அக்ஷௌணியே இருக்கிறது, அங்கே பார்த்தா 11 அக்ஷௌணி இருக்கே, நாம் என்ன செய்யலாம்? அப்போ தர்மராஜன் நிலை குலைந்தான். என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருந்தான். இனம் புரியாத ஒரு பயம் வேறு வந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்மநாதத்தை என்ன சொல்றது, தன்னுடைய சங்கத்தை ஊதினார் பீஷ்மர். நானாவித வாத்தியங்கள் ஆனந்தமாக முழங்கின. இன்னும் சொற்ப நேரத்தில் பானமழை 2 பக்கமும் பொழிய போகிறது. பாருங்க, இந்த நேரத்தில் எவ்வளவோ தைரியத்தை தன்னுடைய அண்ணனான தர்மராஜனுக்கு கூறியவன் யார் அப்படின்னா அர்ஜுனன். இப்ப இந்த நேரத்தில் ரதத்தில் கிருஷ்ணன் சாரதியாக அமர்ந்திருக்கிறான். காண்டீபதாரியாக அர்ஜுனன் ஆனந்தமாக வீரனாக அந்த ரதத்தில் ஆனந்தமாக நின்று இருக்கிறான். எங்களுடன் யுத்தம் செய்யும் யார் என்பதை நான் காண வேண்டும். அந்த சைன்யத்துக்கு மத்தியில் இந்த ரதத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்க, அந்த கௌரவர் சேனையில் மத்திய பாகம் அந்த இடத்தில் ரதத்தை பகவான் கிருஷ்ணன் செலுத்தவே, எதிரணியில் பார்த்தா இந்த பக்கம் பீஷ்மாச்சாரியார், அந்த பக்கம் துரோணாச்சாரியார். இந்த 2 பேருக்கும் நடுவில் ரதத்தை நிறுத்தினான் பகவான் கிருஷ்ணன். அவ்வளவுதான். உடனே பீஷ்ம துரோணாதிகளை கண்டவுடன் அவன் மனதில் இனம் புரியாத ஒரு கவலை குடிகொண்டது. ஏன்னா, நான் இவர்களை எதிர்த்தா நான் யுத்தம் செய்ய வேண்டும். பாரு, இவர்களை கொன்று அதற்கு மேல் நான் ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யத்தான் முடியுமா? உடனே இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு கையில் இருக்கக்கூடிய காண்டீபத்தை நழுவ விட்டான். அவனால் நிற்க முடியவில்லை. உடல் நடுங்க ஆரம்பித்தது. உடல் முழுக்க வியர்த்தது. அப்போ பாருங்க, பகவானுடைய பூரண அனுகிரகத்தோடு தர்மத்திற்காக வந்தவர்கள்தான் பாண்டவர்கள். ஆனா எவ்வளவோ பயிற்சிகளை செய்து யுத்தத்திற்கு தன்னை தயார் செய்து அதில் மிகச்சிறந்த வல்லமை பெற்றவன் என்று பெயர் பெற்ற மிகப்பெரிய காண்டீபதாரி சரியான சமயத்தில் தர்மத்திற்காக போரிட ஆல்மோஸ்ட் கடைசி நிமிஷம் இதில் ஏதோ ஒரு விதமான குழப்பத்தினால் நான் போர் புரிய மாட்டேன் என்று ரதத்தில் அமர்ந்தான் அர்ஜுனன். நினைச்சு பாருங்க,
எல்லாம் தயாராயிருக்கு. பீஷ்மர் சிம்மநாதம் போல அவருடைய சங்கநாதத்தை முழங்கி ஆயிற்று. இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய சிஷ்யனான அர்ஜுனனுக்கு என்ன என்ன வார்த்தைகளை சொல்லி அவனுடைய மனதை பக்குவப்படுத்தினாரோ அதுவே நமக்கு பகவத்கீதை என்கின்ற மலராக கிடைத்திருக்கிறது. எந்த காரணத்திலும் எந்த நிலையிலும் ஸ்வதர்மம் என்பதை விட்டுவிடக்கூடாது அர்ஜுனா. இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவர்களும் இந்த கடமைகள் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனையோடு தான் பிறக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் அந்த கர்மங்களை செய்கிறார்களா? அது நமக்கு தேவையில்லை. ஆனால் செய்தே ஆக வேண்டும் என்பது அவர்களுக்கு உண்டான நியமம். ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்பது ஒரு விதமான சுழற்சி. யாக யஜ்ஞங்கள், ஒவ்வொரு யுகத்திற்கு தகுந்த மாதிரி யாக யஜ்ஞங்களை செய்ய வேண்டும். இதனால் அந்த ஆவியானது சென்று மேகங்களை உருவாக்கிறது. அந்த மேகங்களின் மூலமாக இந்த ஜீவன்கள் என்ன செய்து மழை நீராக இந்த பூமியில் விழுந்து தானியத்தில் கலக்கிறது. அந்த தானியம் எந்த ஜீவன் எந்த வீட்டில் வளர வேண்டுமோ அந்த குடும்ப தலைவன் உண்ணும் நிலை ஏற்பட்டு இதன் மூலமாக சந்ததி பெருகுகிறது. அப்போ பூமியில் விளைகின்ற தானியங்களை உண்ணுகின்ற ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த சுழற்சி சக்கரத்தில் பங்கு இருக்கிறது. உங்ககிட்ட பணம் காசு இருக்கலாம், ஆனால் தானியம் விளைவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிச்சயமாக இறைவனின் கருணை தானே. அப்போ நான் அந்த தானியத்தை தின்பேன், ஆனால் அந்த சக்கரத்துக்களை எனக்கென விதிக்கப்பட்ட கடமையை நான் செய்ய மாட்டேன் என்றால் சுழற்சியில் அனைவரும் தத்தம் கடமைகளை அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். சூரியன் என்றேனும் ஒரு நாள் தன்னுடைய சூரிய ஒளியை தர மறுத்திருக்கிறதா? இல்லையே. அவரவர் கடமையை எப்படி ஒழுங்காக நடைகிறதோ அதுவே வாழ்க்கையினுடைய சக்கரம். இறைவன் தன்னுடைய பங்கினை ஆற்றிக்கொண்டிருக்கிறான். இதர தேவதைகள் அவரவர் பங்குகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த உலகத்தில் இறைவனுடைய கருணையால் விளைந்த தானியங்களை உண்ணுகின்ற நாமும் அந்த கர்மத்தை செய்ய வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதை தாங்கி பிடிப்பவன் எவனோ அவனுக்கு நான் செய்யும் நன்றி கடன் அது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் கண் முன்னாடி என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னை பராமரிக்கிறாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதற்கு பின்னால் பாருங்க, இந்த சுவாசம் என்கின்ற காற்று ஒன்று இல்லைனா எந்த ஜீவனும் வாழ முடியாது. அப்போ பஞ்சபூதங்கள் என்பதனை ஏற்படுத்தி அக்னியாக, வாயுவாக, ஆகாசமாக, நீராக, நிலமாக ஒவ்வொரு ஜீவனையும் தாங்கிக் கொண்டு இருக்கிற ஒருவன் இருக்கிறான் இல்லையா? அந்த ஒருவனே நம் தந்தையும் ஆவான், தாயும் ஆவான். இவன் தன்னுடைய பங்கிலிருந்து தன்னுடைய வேலையிலிருந்து கொஞ்சம் விலகினால் நான் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த உயிரும் இந்த இடத்தில் நிலை பெற முடியாது. நம்ம கிட்ட பணம் இருக்கு, பெரிய புகழ் இருக்கு, இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி இல்லைனா திடீர்னு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். திடீர்னு நிலச்சரிவு ஏற்படுகிறது, பூமி கீழ் போகிறது. எல்லாரும் கீழே போனால் அதில் பணக்காரனும் சரி, ஏழையும் சரி, மிகப்பெரிய பதவியில் இருப்பவனும் சரி, அவ்வளவுதான். காற்று ஒரு மிதமாக வீசும் வரையில் சரி, அது சுவாசத்திற்கு உபயோகமாகும். ஆனால் இயற்கையை சீண்டினால் அதுவே சூறாவளியாகி நம்மை அழித்துவிடும். ஆனால் காற்று இல்லாமலும் இருக்க முடியாது, மிதமாக வேண்டும். அப்போ அதை யாரோ ஒருவன் நமக்காக சிருஷ்டி செய்து அதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம இலவசமா இந்த அக்னியையும் வாயுவையும் நிலமாகவும் நீராகவும் அனுபவித்து வருகிறோமே, அதற்கு நாம் ஏதாவது நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்கின்ற என்றாவது ஒரு உணர்வு நம்மிடம் இருந்திருக்கிறதா? இதையத்தான் கர்மயோகத்தில் பகவத்கீதையில் அற்புதமாக பகவான் கிருஷ்ணன் விளக்குகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை செய்தே ஆக வேண்டும். ஏன்னா எப்போவுமே செய், இல்லைன்னா செய்யாமல் வேணா இரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். நீங்கள் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்கிறோன்னா நம் கண்கள் அகலமாகும். என்னை நீங்கள் மிரட்டுகிறீர்களா? நான் ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விதான் முதலில் எழும். நாம் கடமைப்பட்டவர்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது.
இந்த உலகத்தில் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் என்றால் இந்த சுவாசம் என்பது வந்து போய் கொண்டிருக்கிறது. இது ஒருவனால் நடக்கிறது. இது நானாக நடப்பது இல்லை. என்னால் ஆகிறது அப்படின்னு எதுவுமே இல்லை. எவனோ ஒருவன் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறான். நானே இயங்குகிறான் என்றால் பல ஆயிரம் வருடங்கள் நானே இந்த உலகத்தில் இருக்கணுமே. ஒரு நாள் இந்த சுவாசம் போகும் பொழுது அப்பொழுது எங்க போயிற்று உங்களுடைய சுதந்திரம்? உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது தானே. அப்போ உங்களால் முடியாது. உங்களுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்துகிற திறன் உங்கள் கையில் இல்லை என்பதை உணர்ந்து, அது யாரோ ஒருவரின் கருணையினால் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, நாம் செய்ய வேண்டிய அந்த கர்மங்களை நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் ஒன்றொன்றாக சொல்லி அர்ஜுனனுக்கு உரமூட்டி அவனை யுத்தத்திற்கு தயார் செய்கிறான் பகவான் கிருஷ்ணன். மேலும் என்ன நடக்கிறது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.